ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் ஆவி உலக வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார். ஆவி உலக வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நாய் போன்ற மிருகத்திற்கு ஆவி உலகம் நிலைகள் அனைத்துமே தெரிந்துவிடும் அப்பா என்று சொல்லி அவருடன் இந்த நாயையும் காட்சியாக காண்பித்து இந்த உபதேசத்தில் விளக்கம் கொடுக்கின்றார்கள். என்றால் இதற்கு முன் நாம் எந்த சரீரத்திலே எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம், எத்தகைய நிலையில் இருந்தோம் என்பது இந்த நாய்கள் அனைத்திற்குமே அறியும். ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளுடைய செயலாக்கங்கள் அங்கே எப்படி தெரிகின்றதோ இதுபோன்று அனைத்து நிலைகளுமே தெரியும். அது மட்டுமல்ல, நாய்க்கு எல்லா சக்திகளுமே உண்டு. ஒரு பூகம்பமோ அல்லது இயற்கையுடைய சீற்றங்களோ மழையோ வெள்ளமோ இதையெல்லாம் சிறு அளவும் அந்த அதிர்வான நிலைகளை அந்த நாய் தெரிந்து கொள்ளும். ஆண்டவனின் நிலையையும் தெரிந்து கொள்ளும். அதாவது சக்தி பெற்ற ஆன்மாக்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆண்டவனையும் ஆவியையும் பிரித்து பார்க்கக்கூடிய அதற்குண்டான அந்த ஞானம் இல்லை. காரணம் அதனுடைய வெறி உணர்வு. நாய்க்கு வெறி உணர்வு உண்டு, நமக்கு தெரியும். அந்த வெறிவான உணர்வு இருப்பதால் அதை பிரித்து பார்க்கக்கூடிய நிலை இல்லை. அதே சமயத்தில் இந்த நாய் கடிக்கு இறப்பவர்கள் அல்லது நாய் கடிக்கு தப்பவர்கள் இது எல்லாமே பல ஜென்ம தொடர்பினுடைய நிலைகள் தான். அது ஒருவனை இறக்கும்படி செய்கிறது என்றால் பழைய பழியை அது தீர்த்துக் கொள்கின்றது. அல்லது ஒருவன் நாய் கடித்தும் அவன் தப்பிவிட்டான் என்றால் அவனுடைய பூஜா பலன் என்று விளக்கம் கொடுக்கின்றார். இந்த இடத்திலே பூஜா பலன் பற்றியும் சில உண்மைகளை தெரியப்படுத்துகின்றார். என்றால் பூஜா பலன் என்றால் நாம் செய்யக்கூடிய பூஜை என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆண்டவனுக்கு எல்லா மலர்களோ மற்ற நிலைகளை அலங்காரம் செய்து விளக்கை பொருத்தி பல பட்சணங்களையும் அனைத்தையும் வைத்து நைவேத்தியங்களை வைத்து தீப ஆராதனை காட்டிவிட்டு மணியை ஆட்டினால் இதெல்லாம் பூஜை என்று நினைக்கின்றோம். ஆனால் அது அல்ல. அதன் பலனை அடைந்தவன் என்பது அவன் செய்த பாவ புண்ணியங்களை வைத்துத்தான் பூஜா பலன் என்று சொல்கின்றார். அதாவது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை இதை வைத்து பலன் அல்ல. ஏற்கனவே இதற்கு முன் நாம் எடுத்து சரீரத்திலே செய்த பாவ புண்ணியங்கள் இதுதான் பூஜா பலன் என்று சொல்கின்றார். அது கடவுள் சிலைக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த பூஜை செய்வோர் எல்லோருமே பலன்களை எய்தியவர்களா என்றால் இல்லை. என்றால் இன்று நாம் பழக்கத்தில் அதைத்தான் வைத்திருக்கின்றோம். கோவிலுக்கு செல்லாதவனும் கடவுளே இல்லை என்பவனும் தன்னிலையை உணர்ந்து நியாயத்தை கடைபிடித்து நல்லொழுக்கம் பெற்று அந்த நல்வழி நடத்துபவனும் நாடு போற்றும் தன்மை உள்ள உத்தம ஞானிகள் அந்த இயக்கத்தில் செயல்படும் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே பூஜா பலன் பெற்றவர்கள் என்று சொல்லினார். ஆனால் நாம் கோயிலுக்கு சென்று ஐயரை வைத்தோ அல்லது பூசாரியை வைத்தோ நாம் செய்வது இதுதான் பூஜை என்று செய்கின்றோம். அல்லது வீட்டிலே கொண்டு வந்து மற்றவர்களை கூப்பிட்டு வந்து யாக வேள்வி நடத்தினால் இதுதான் பூஜை என்று நினைக்கின்றோம். அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் 1000 தவறுகள் செய்தவன் தான் இது போன்ற செயல்களை செயல்படுத்துகின்றான். தர்மம் செய்கின்றேன், நான் கோவிலை கட்டுகின்றேன், எத்தனை பேருக்கு அன்னதானங்கள் செய்கின்றேன், எவ்வளவு பூஜைகள் செய்கின்றேன் என்றால் இப்படி பல பாவங்கள் செய்து பல தவறுகள் செய்து இப்படி செய்வனுடைய நிலை எல்லாமே வெறும் பூஜ்யம் தானப்பா, ஒன்றும் பலன் இல்லை. கோவில் என்பதே தான் செய்யும் பாவத்தை கொட்டி பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் நிலையாகத்தான் அவன் நினைக்கின்றான். ஏனென்றால் இதுதான் இன்றைய உலக நிலைகள் நமக்கு வழக்கப்படுத்தியது. நாம் சாதாரண மனிதன், தவறு செய்பவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், ஆண்டவனுக்கு இதையெல்லாம் செய்துவிட்டால், ஆண்டவனுக்கு செய்ய வேண்டியதை கொடுத்து விட்டால், ஆண்டவனின் பெயரை சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டால் நம்முடைய பாவத்தை அவன் போக்கி விடுவான். இதையெல்லாம் செய்தால் நமக்கு புண்ணியம் என்று இப்படித்தான் இன்று சமுதாயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இங்கே தெளிவாக்குகின்றார். செய்த பாவத்தை செய்துவிட்டு கோவிலே இங்கே பல பூஜைகளையும் அல்லது கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கும்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு அந்த கும்பேஸ்வரன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் வந்துடுவான் எண்ணம்தான் மனிதனுடைய எண்ணத்திற்குள்ளே. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மறு ஜென்மம் என்பது உள்ளதப்பா, அவனே பார்த்து கொள்ள அந்த மறு ஜென்மத்திலே இதையெல்லாம் நடக்கும் என்று சொல்லினார். இந்த ஆவி உலகத்தை பற்றி அங்கே இதைத்தான் சொல்ல வருகின்றார். ஆவி உலகில் ஊடுருவி அதன் தன்மையில் பார்த்துவிட்டால் உலக நிலை எல்லாமே நாம் தெரிந்து கொள்ளலாம். மனித உடலில் உள்ளவரைதான் அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் எல்லாமே, எதையுமே நாம் நிலைத்து நாம் அனுபவிக்க முடியும். ஆவி உலகம் எல்லாமே பெரும் அல்லல் படும் நிலைதான் என்று இங்கே இந்த தெளிவை காட்டினார். அதுக்குத்தான் நாயை பற்றி சொன்னார். இன்றும் நாம் நாயை சில இது போன்ற உணர்வு உள்ளவர்கள் ரோட்டில் நடந்து சென்றாலே அது குறைக்க ஆரம்பிக்கும். கொடுப்புக்காரனாக இருந்தாலும் சொல்லி, அல்லது பக்கிரி போன்று சில வேண்டாத வேலைகளை செய்வோர் ரோட்டில் வித்தியாசம் நடந்தாலே நாய் குறைக்க தொடங்கும். ஏனால் இதையெல்லாம் அதற்கு அறியக்கூடிய ஞானம் உண்டு. அது அப்படிப்பட்ட ஆவி உடலில் உள்ள இருவர் வந்தாலே இது போன்று செயல்படுத்தி அது காண்பிக்கும். ஏனால் நமக்கு தெரியவில்லை உடலை விட்டு பிரிந்து சென்றால் எந்த நிலை என்று. ஆனால் இந்த நாய்க்கு தெரிகிறது என்பதை நாயை வைத்து நமக்கு இந்த உண்மையை உணர்த்துகின்றார். ஏன் அல்லல்படும் நிலை என்றால், இங்கே மனிதன்
ஒரு மனிதன் சராசரியாக இத்தனை வருடம் வாழ்கின்றான் என்றால் அதிலே என்ன நாள் கணக்கு வைத்து பார்த்தோம் என்றாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 8 மணி நேரம் நமக்கு தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக வாழ்க்கையிலே 3 1 பாகமாக நிம்மதியாக தூங்குகின்றோம், ஆனந்தமாக இருக்கின்றோம். ஆனால் ஆவி உலகில் இது போன்று எதுவுமே கிடையாது. அங்கே தூக்கமும் கிடையாது. கடைசி நேரத்தில் எந்த உணவை நாம் அதிகமாக சேர்த்துக் கொண்டோமோ அந்த அல்லல் படும் நிலையிலே, வேதனைப்படும் நிலையிலே, துன்பப்படும் நிலையிலே, பழிதீர்க்கும் உணர்விலே எதை அதிகமாக வைத்திருந்தோமோ அந்த உணர்வை செயல்படுத்துவதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக இப்படி அங்கே அல்லல் படும் நிலைதானப்பா. ஆகையினால் மனிதனாக பிறவி பெற்றதற்கே, இந்த மனித உடலை பெற்றதற்கே பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். தவம் இருந்து பெற்ற இந்த உடலை செத்த பிறப்பாடு என்ன தெரிய போகின்றது, இறந்தால் யாருக்கு என்ன தெரியும், நாளை நடப்பதை யாருக்கு தெரியும் என்று பெற்ற உடலை இப்படி தன்னிச்சையாக மானிடர்கள் அழித்து விடுகின்றார்கள் அப்பா என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஆக மனித உடலின் தன்மை எல்லாம் மிக பேரின்ப நிலையப்பா. மனித உடல் இருந்து கொண்டே வாழும் வாழ்க்கைதான் அழகுடனும் அர்த்தமுடனும் ஆனந்தத்திலும் கழித்திட வேண்டும் அப்பா. ஆக இந்த வாழ்க்கை இன்று சாதாரண மனிதன் சொல்வது போல சுகத்தை அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆங்கிலத்திலே சொன்னால் லைஃப் இஸ் எ ஃபன். ஆக ஃபன் ஒரு விளையாட்டு போல இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே அழகுடனும் அர்த்தத்துடனும் ஆனந்தத்திலும் கழித்திட வேண்டும் அப்பா. அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நமது ஆன்மா இந்த ஆவி உலகத்திலிருந்து தப்ப முடியும் என்பதை உணர்த்துகின்றார். மனித உடலை எய்தியவன் எல்லாம் தன் நிலையை உணர்ந்திடாமல் பிறந்தவுடனே ஆத்திரத்துடனும் பேராசையுடனும் பழிவாங்கும் உணர்வுடன் கோப தாபத்துடன் தான் வளர்க்கப்படுகின்றான். ஏனால் இதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நமக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. அது இந்த காலத்தால் மாற்றப்பட்ட நிலையத்தான் இங்கே உங்களுக்கு சிறுக பாடநிலையாக கொடுத்து கொண்டு வருகின்றேன் என்று சுட்டிக்காட்டி, அது இப்படி ஆரம்பத்திலே வளர்க்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சியின் பாதையில் அது எப்படியப்பா நிறைவாகும். ஆக வாழ்க்கை நிலை இதை மாற்ற வேண்டும் என்றால் எந்த வழியிலே செயல்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் ஆவி உலக வாழ்க்கையை இங்கே சுட்டிக்காட்டி, நாம் இந்த மனித வாழ்க்கையில் இந்த உடல் பெற்ற நிலையை நம் தாய் தந்தையரை கடவுளாக வணங்கி இந்த உயிரை, இந்த உடலை ஆலயமாக மதித்து அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று ஆத்திரத்தையோ பேராசையோ பகைமையோ கோபத்தையோ தாபத்தையோ பயத்தையோ வளர்க்காதபடி ஞானத்தை வளர்த்து உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு என்றுமே ஆனந்த நிலையாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையாக ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வு எடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஆவி உலக அல்லல்படும் நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்கு இந்த பாடத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று ஈஸ்வரப்பட்டதில் உணர்த்துகின்றார்கள்.